அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் இதில் தொழுகிற முறைகள், என்னுடைய தொழுகிற முறைகள் அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் தொழுதாக ஆயிஷா சொல்கிறாங்க அப்படின்னா 9 ரசூலா சலாம் கொடுத்துருவாங்க, பின்னர் எலும்பி 2 ரக்காத் தொழுவாங்க, பின்னர் எலும்பி 2 ரக்காத் தொழுதிக்கிறாங்க. ஆனால் அந்த நடைமுறை ரசூலா பின்னால் கடைபிடிச்சதாக தெரியலை, பிற்காலத்தில் கடைபிடிச்சது, ஆரம்பத்தில் கடைபிடிச்சது. அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படியெல்லாம் தொழலாம்டா 2 2 2 2ஆக தொழுது 10 வரைக்கும் தொழுது ஒன்றை வித்து என்ன செய்யலாம், 1 ரக்காத்தை மட்டும் ஒற்றைப்படையாக என்ன செய்யலாம், நம்ம முடித்துக் கொள்ளலாம். அல்லது 2 2 2ஆக தொழுது 8 வரைக்கும் தொழுது இந்த அதாவது அந்த 3 ரக்காத்தை என்ன செய்யலாம், நடுவில் அத்தைஹியாத் உட்காராமல் 3 ரக்காத்தை வித்திராக என்ன செய்யலாம், நம்ம முடித்து கொள்ளலாம். இது ஒன்று. இன்னொரு வகையில் எப்படி தொழலாம்னு சொன்னால் அதாவது 4 4 3 இதான் ரசூலுல்லாஹ் தொழுத முறையாக ஆயிஷார்லாங்க என்ன செய்யற அதிகமாக தொழுத முறையாக சொல்கிறாங்க. 4 4 இதில் எதில் நடுவில் இருப்புக்கள் எதுவுமே இருக்கிறது இல்லை, அத்தஹியாத் இருப்பு மட்டும் இருக்கிறது இல்லை. மற்றபடி என்ன 4 ரக்காத் தொழுவது, இடைவெளி வரும், 4 ரக்காத் தொழுவது, மறுபடி 3 ரக்காத் தொழுவது. இன்னொரு வகையில் என்ன அப்படின்னு சொன்னால் 11 ஒரேடியாக தொழுவது, 10 அத்தஹியாத் இருக்கிறது, 11 ஒரேடியாக தொழுவது, 10 நம்ம அத்தஹியாத் இருந்து எழும்பிடணும், 10 அத்தஹியாத் இருந்து, அதான் நம்ம நடு அத்தஹியாத்னு சொல்கிறோமே, அது 10 இருந்து எழும்பி 11 ரக்காத்தில் என்ன செய்கிறது, தொழுது சலாம் கொடுக்குறது. அடுத்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரேடியாக 9 தொழுதிக்கிறான். இந்த 9 என்ன செய்யணும், 8 அத்தஹியாத் இருந்து 9 என்ன செய்கிறது, சலாம் கொடுக்கிறது. அப்புறம் ரசூலுல்லாஹ் 7 தொழுதிக்கிறாங்க. அப்படின்னா என்ன, 6 அத்தஹியாத் இருந்து 7 என்ன செய்யணும், நம்ம சலாம் அதாவது கொடுக்க வேண்டும். 5 தொழுதிக்கிறாங்க, 4 அத்தஹியாத் இருக்கக்கூடாது. வணங்கிட்டா 5 3 வித்தியாசம், 3 5 வித்தியாசம். ஒற்றைப்படையாக தொழுத மாட்டா, 3 தொலை போகிறோம், 3 தான் தொலை போகிறோம்னா நடுவில் அத்தஹியாத் இல்லை, 5 தான் தொலை போகிறோம்னா அத்தஹியாத் என்ன நடுவில் இல்லை, கடைசி அத்தஹியாத் மட்டும் தான். 7 9 11 தொலை போகிறோம்னா முந்தின ரக்காத்தில் என்ன செய்யணும், நம்ம அத்தஹியாத்தில் உட்கார்ந்துட்டு எழும்பி தொழ வேண்டும். இது ஒரு அம்சம் ரசூலுல்லாஹ் தொழுத முறைகளில். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில பொழுதுகளில் இந்த இரவு தொழுகையில் இருந்து தொழுவாங்க, முடியாட்டி இருந்து தொழுவார்கள். இருந்து தொழுது 50 ஆயத்துக்கள் எஞ்சி இருக்கிற நிலையில், வசனத்தை பாருங்கள், 50 ஆயத்துக்கள் எஞ்சி இருக்கிற நிலை என்றால் நமக்கு 50 ஆயத்து ஓதுறதும் இல்லை, 50 ஆயத்துக்கள் எஞ்சி இருக்கிற நிலையிலேருந்து வருது. 50 ஆயத்துக்கள் எஞ்சி இருக்கிற நிலை என்றால் ஒரு பக்கத்துக்கு 10 வச்சாலும் 5 பக்கம், 5 பக்கம் எஞ்சி இருக்கிற நிலையில். அப்படின்னா எவ்வளோ பக்கம் ஓதிப்பாங்க, 5 பக்கம் எஞ்சி இருக்கிற நிலையில் எழும்பிடுவாங்க. சொல்லலாம் உட்கார்ந்து தொழுதுட்டிப்பாங்க, எழும்பிடுவாங்க. எழும்பி நின்று என்ன செய்வாங்க, அந்த 50 வசனத்தையும் என்ன செய்வாங்க, ஓதி முடிப்பாங்க. அந்த 50 வசனத்தை ஓதி முடிச்சுட்டு ருக்கு சுஜூது செய்வார்கள். அப்போ எனவே இரவு தொழுகையில் ஒருவர் முடியாது விட்டால் இருந்து தொழுது பின்னர் எழும்பி தொழுகிறது என்னது அனுமதி, இருந்தே தொழணும் என்றது அல்ல. அப்படின்றது இந்த செய்தியிலேருந்து நம்ம தெரிஞ்சு கொள்கிறோம். முழு தொழுகையும் இருந்து தொழலாம், அது பிழையில். இரவு தொழுகை கடமையான தொழுகை தான், கட்டாயம் நின்று தொழணும். இரவு தொழுகை பொறுத்த இருந்து முடியாது விட்டால் இருந்தும் தொழலாம். ஆனால் இருந்துட்டு எஞ்சிய வசனங்களை எழும்பி ஓதிட்டு ருக்கு செய்கிறதும் மார்க்க ரீதியாக அனுமதிக்கப்பட்டது அப்படின்றத நம்ம இதில் பார்க்குறோம்.